ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்னைக்கு உங்களுக்கு நான் ராகி இட்லி, ராகி தோசை, அப்புறமா அது கூட தொட்டுக்க ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ராகி நம்ம டெய்லி உணவில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு மில்லட்டுங்க. நம்ம டெய்லி இந்த ராகி ஏதா ஒரு வகையில் கூழாவோ இல்லை தோசை, இட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதா ஒரு வகையில் நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. ராகி எடுத்துட்டு இதில் 1 கப்பு இட்லி அரிசி. இட்லி அரிசி எந்த அளவுக்கு நம்ம இது கேழ்வரகு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப்பு உளுத்தம் பருப்பு. உளுந்தும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி, எல்லாமே ஒரே கப்பு தான் பாருங்கள். ராகியும் அரிசியும் உளுந்தும் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம எடுத்திருக்கோம். எல்லாமே ஒரு கப்பு எடுத்திருக்கோம். இப்போது இதில் 2-3 வாட்டி தண்ணி சேர்த்துட்டு கழுவிட்டு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இது ஒரு 8 மணி நேரம் ஊறுறதுக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினாதான் நம்மளுக்கு இந்த ராகி நல்லா ஊறி அந்த இது மாவு அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா வரும் இட்லி சாஃப்டாக. இப்போது இது 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே தனியாக ஊற வச்சிடலாம். இப்போது எல்லாமே ஒரு கப்பு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அதே கப்பில் நம்ம அவல் எடுத்துக்கணும். கட்டி அவல் இருக்கும் இல்லையா, அந்த கட்டி அவல் எடுத்துக்கணும். அதுவும் 1 கப்பு தான். 1 கப் எடுத்துகிட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு அது நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, அவல் மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இந்த மாதிரி கழுவிடுங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த அவலும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது எல்லாமே ஒரு 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா எல்லாமே நல்லா இந்த மாதிரி கரெக்டாக ஊறிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லவே இது போட்டுக்கலாம். கிரைண்டர் கூட தேவையில்லைங்க. டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதெல்லாம் மிக்சியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம அவலும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு மாவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்மளுக்கு மீடியம் பதத்தில் மாவு அரைச்சிக்கணும். பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் கொட்டிடுங்க. அப்புறமா இதுக்கு மூடி வச்சுட்டு ஒரு நைட் அப்படியே விட்டுடலாம். அப்புறம் காலையில் நம்ம டிஃபின் செய்கிறதுக்கு நல்லா பொங்கி வரும் இந்த மாவு. பாருங்கள், காலையில் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துச்சு. மாவு பாருங்கள், சாஃப்டாக சூப்பர்பாக இருக்குது. நம்ம இட்லி இதில் செஞ்சோன்னா அப்படியே பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் தடவிட்டு அப்புறமா இந்த இட்லி ஊற்றிடலாம். நம்ம இந்த மாவு நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம குழிப்பணியாரம் இருக்கும் இல்லையா, அது கூட செய்யலாம், ஊத்தப்பம் செய்யலாம், சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த மாவு நிரப்பிட்டு ஆவிக்கு வச்சிடலாம். இப்போது இதே மாவில் தோசை கூட செய்யலாம். பாருங்கள், சூப்பராக வரும் மெலிஸாக முறுமுறுன்னு வரும் இந்த தோசை. இதுவும் நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஊத்தப்பம் செய்யலாம், அதே மாதிரி குழி பணியாரம் கூட செய்யலாம். ஒரே மாவில் எல்லா டிஃபினும் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், தோசையும் நல்லா செவப்பாக முறுமுறு தோசை வந்துச்சு. இப்போ நம்ம இட்லியும் ரெடி ஆகிருக்கோம், அதுவும் எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், இந்த இட்லிக்கும் தோசைக்கும் நம்ம ஒரு சட்னியும் அரைச்சிடலாம். சூப்பர்பாக இருக்கும் இந்த சட்னி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம வேர்க்கடலை, இது நான் ஃப்ரை பண்ண வேர்க்கடலைங்க. ஃப்ரை பண்ண வேர்க்கடலை நான் எடுத்து வச்சுப்பேன். ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி வச்சோன்னா ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும். நான் ஃப்ரை பண்ணிவிட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போது அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு நம்ம வேர்க்கடலை போட்டோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. புளி போட்டுட்டு ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா
ஒரே ஒரு கார்லிக் போட்டுக்கலாம். நம்ம வந்து பூண்டு, நாட்டு பூண்டுனா 2 போட்டுக்கலாம். நம்ம நார்மல் பெரிய பூண்டுனா 1 பல் பூண்டு சேர்த்துட்டு, நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா சட்னி அரைச்சிடலாம். அந்த கலரே பாருங்கள், சட்னி சூப்பர்பாக இருக்கும். இந்த கலர் க்ரீன் கலரில், லைட் க்ரீன் கலரில் அந்த சட்னியில் நம்ம இட்லி தோசை தொட்டி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், நம்ம சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கடுகு, ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளித்தது இது மேலே சேர்த்துடலாம். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இட்லி சாப்பிட வேண்டியது தான். தோசை, இட்லி எல்லாமே செய்யலாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.